இந்த ஃப்ராடு களவாணிங்க இவங்க 3 பேர் தான் பாருங்க. அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாமா நிம்மி, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். பார்த்தாலே தெரியுது 3 பேரும் பெரிய ஃப்ராடுங்க தான். ஆமா, என்ன ஃப்ராடு தானே பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஐயோ ரிதுமா, நீ தப்பா புரிஞ்சிருக்கமா. அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க தப்பா காதுல வாங்கிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, நாங்க தானே தப்பா காதுல வாங்கிட்டோம். எங்களுக்கு காது ஆல்ரெடி குத்தியாச்சு. ஆமா, நீங்க பண்ண வேலைங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ மாம்ஸ், ஒழுங்கு மரியாதை தனியா வந்துரு. உங்ககிட்ட கேட்க வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. ஒழுங்கா வந்துறியா? நீங்க படி பொண்ணு குட்டி, நல்ல பொண்ணு இல்ல. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லம்மா. கார்த்திக்கும் அரவிந்தும் தான். நான் சும்மா பார்வையாளர் மட்டும்தான். அப்படியே சும்மா நின்று வேடிக்கை பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அடே அண்ணா, இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியே, இதெல்லாம் நல்லதுக்கா சொல்லு. டேய், உன் பொண்டாட்டியாவது வச்சு பாப்பாடா, உனக்கு நிறைய மரியாதை தருவா. ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்ல, உனக்கே தெரியும். அவ என்ன என்னென்ன பண்ணுவான்னு. கொஞ்சம் பார்த்து பேசுறா, நான் பாவம்ல. யோ சகல. அடுத்து நீயாடா? டேய் கார்த்திக், இங்க பாரு, உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். அனுமியாவை பாரு, எவ்வளவு அமைதியான பொண்ணு. அவ உன்னை எதுவும் கேட்கவே மாட்டா, ரொம்ப சாஃப்ட். ஆனா நிம்மி அப்படி இல்லை, தெரியும்ல. ரகடுக்கு ரகடு அவ, என்னை வச்சு செஞ்சிருவா. அதனாலதான் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா, இந்த ஃப்ராடுக்கெல்லாம் தலைவனே நீங்க தானே? போச்சு. டேய் கார்த்திக், அங்கேயும் இதான் போல இருக்க. ஐயோ, என்ன பொண்டாட்டி, நீ ஏன் மாமாவை இப்படி தப்பா நினைக்கலாமா? மாமாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லடி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரவிந்த் தான். மச்சான் கூட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு சங்கூத ஏற்பாடு பண்ணிட்ட, அப்படிதானே? என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? தாலி வாங்கிட்டு வந்தோடனே நீ தானே அத சொல்லலையே? என்ன ரித்து கிட்ட சொல்லிடுடா. அட போவி, அது சரி, என் சோழியை முடிச்சுட்ட, அப்படிதானே? லைட்டா நாங்க மட்டும் அடி உதப்படுவோமா, இவர் மட்டும் சொகுசா இருப்பாராம். அதான் போட்டு கொடுத்துட்டேன். எப்படி மச்சான்? டேய், ரொம்ப ஷாக் ஆகாதடா. ரித்து சாஃப்ட் தான், அதனால நீ பயப்பட வேண்டியது இல்ல. நீ தைரியமாவே இருக்கலாம் மச்சான். அரவிந்த், கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஐயோ கூப்பிடுறாளே. அடே, செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கைக்கு குடி தோண்டிட்டீங்களேடா. மச்சான், ஏதோ எங்களால முடிஞ்சது. போயிட்டு வா மச்சான், நல்லா இருந்தா சரிதான். அரவிந்த், வரீங்களா இல்லையா? இல்லம்மா, இங்க அண்ணா கார்த்திக்லாம் இருக்காங்களே, பேசிக்கிட்டு இருக்கம்மா, நான் அப்புறமா வரேனே. டேய், உள்ள வாடா. அது சரி, போட்டுட்டான். வாமா உள்ள போவோம். இப்பதான் ஒருத்தன் சொன்னான், நீ ரொம்ப சாஃப்ட்னு. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் அவ சாஃப்டா ரகடான்னு. போலாமாமா? டேய் தம்பி, உனக்கு ரொம்ப நல்ல மரியாதை போல இருக்கு. அது சரி, இது கூட கம்பேர் பண்ணும்போது என் பொண்டாட்டி எவ்வளவோ தேவலாம். ஏன் நான் சொல்ல மாட்டேன். சரிண்ணா, நான் உள்ள போய் அண்ணா எதனா சத்தங்கத்தான் கேட்டா கொஞ்சம் வந்து காப்பாத்துனா. கவலைப்படாதடா, நான் வரக்கூடிய நிலைமையில இருந்தேன்னா கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்துறேன்டா. பாத்துக்கோ, கடவுள் மேல வார்த்தை போட்டுட்டு உள்ள போடா, பாத்துப்போம். என்ன அரவிந்த், உள்ள போலாமா? போலாமே. அப்புறம் என்ன வேடிக்கை? உள்ள வாடா என் புருஷன், உள்ள வா. மாமா. ஏம்மா? உள்ள வரீங்களா மாமா? இல்லம்மா, சகல வந்திருக்காப்ல. சகல கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப போய் நான் உள்ள வந்தா சேச்சே, அது நல்லா இருக்காதுமா. நம்ம எதுவா இருந்தாலும் ராத்திரிக்கு பாத்துக்கலாமே. நீ போமா. மாமா நைட்டு வரமா? மாமா, நீங்க நைட்டு வரும்போது ரூம் டோரை லாக் பண்ணிடுவேன், பரவாயில்லையா? இப்ப வந்துட்டா தப்பிச்சிங்க, இல்லைன்னா லாக் பண்ணிடுவேன், பரவாயில்லையா மாமா? என்ன பொண்டாட்டி, ரூம் டோரை லாக் பண்ணிடுவேன்னு சொல்ற? சீச்சி, வாடானா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரப்போறேன். அதுக்காகலாம் போய் டோரை லாக் பண்றது அதெல்லாம் நல்லா இல்லம்மா. இந்த இப்ப என்ன உனக்கு? இப்பவே நம்ம ரூமுக்கு போனோம், அவ்வளவுதானே? ஓ போலாமே. வா போவோம். கார்த்திக், என்னடா இப்படி ஆயிட்ட? சகல, எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனி ப்ராடக்டை தான் வாங்கியிருக்கோம். அதனால இங்க என்ன பிளட்டோ அங்கேயும் அதே பிளட்டு தான் மாப்பே. நீயும் வாங்கு, நான் இப்ப போறேன். என்னென்ன நடக்க போகுதோ பார்ப்போம். செல்வாக்கு லைஃபை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு குழி தோண்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் போயிட்டு வரேன் சகல.
நீயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பக்குவமா ஹேண்டில் பண்ணு. உடம்ப ரணக்கலமாக்கிறாத. அடி என்னடா போற போக்குல இப்படி பயமுறுத்திட்டு போற? சிச்சி, என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் பயமா தான் இருக்கு, பாத்துக்கலாம். ஐயோ சகல, என் பொண்டாட்டிய பார்த்தல, இருக்கிறதுலயே ரொம்ப சாஃப்ட். அவளே எப்படி கூப்பிட்டான்னு. அப்படி இருக்கும்போது நிம்மிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசுறனா, ஆனாலும் தைரியம் தான் அவனுக்கு. பரவாயில்ல. ம், ரொம்ப தைரியமான ஆளியா சகல நீனு. சரி சரி, நான் போறேன். மாமா எப்படி வரீங்களா இல்ல லாக் பண்ணிடவா? ஐயோ பொண்டாட்டி, இதோ வந்துட்டேன்டி. ஆஹா, நம்மளதான் இப்படி மரியாதையா கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். சரி விடு, நம்ம போன குட்டி தானே, பாத்துக்கோ. ஐயோ மாம்ஸ், அங்க என்ன பலமான சிந்தனை போல இருக்கு. எப்படி நீங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? ஐயோ மாம்ஸ், என்ன இது? உன்னை திட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்கேன், கொஞ்சறதுக்காக கூப்பிடல. இடிக்காம தள்ளி நில்லியா? என்ன பூனை குட்டி, மாமாவை போய் இப்படிலாம் சொல்லலாமா? மாமா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பூனை குட்டி என்னடி? இங்க பார், இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறத மட்டும் மாத்திக்க. இந்த கொஞ்சன கடிச்சிரு. ஐயோ ஆமா, என்ன வேலையா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அடியே பூனை குட்டி, அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டோம்? நல்லது தானடி பண்ணியிருக்கோம், இதுக்கெல்லாம் நீ கோவப்படலாமா என்ன? ஐயோ மாம்ஸ், நீ பண்ணது நல்லதுதான். நீ பண்ணது ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா ஏன் என்கிட்ட சொல்லல? என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. பொண்ணு குட்டி, ஹாஸ்பிட்டல்ல இருந்தோமா, அப்போ செல்வா ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல. சரி செல்வா ஃபீல் ஆயிட்டா எங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, அதான் ஒரு ஃப்ரெண்டா நாங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். அப்போ வந்த ஐடியா தாண்டி இது. இது கூட பாத்துக்க, கார்த்திகோட ஐடியா தான். நடுவுல சின்ன சின்னதா விட்டு கொடுத்தது தான் நானும் அரவிந்தும். மற்றபடி ஃபுல் ஐடியாவும் கார்த்திக் தானடி. ஐயோ மாம்ஸ், கார்த்திக் மாம்ஸ் மேல பழைய போட்டாச்சு. நீ தப்பிச்சலாங்கிறதுக்காக, அப்படிதானே? அடியே பூனைக்குட்டி, அப்படிலாம் இல்லடி, உண்மையை தாண்டி சொல்றேன். நான் பண்ணேன்னு சொல்ல போறேன். என் பூனைக்குட்டி கிட்ட போயிட்டு நான் மறைப்பேனா? அவ கோவமா பாக்குற மாதிரி தான் தெரியும். மாமா பண்ண வேண்டியதை பண்ணா அவ அமைதியாயிடுவான்னு எனக்கு தெரியாது. ஐயோ இங்க பாரு, நான் இப்போ உன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி இங்க வே, என்ன டைவர்ட் பண்ணாத. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்போ முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆமா, எப்படி இந்த பிளானை போட்டீங்க? என்ன பண்ணலான்னு போட்டீங்க? அது வந்துடி பூனைக்குட்டி, ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்ல, அதான் சொன்னேன்ல செல்வா கூட ஃபீல் பண்ணான்னு. அப்ப கார்த்திக்கும் நானும் செல்வா கிட்ட பேசணும், என்ன மச்சான் அப்படின்னுட்டு. பேசும்போதுதான் சில பல உண்மைகள்லாம் வெளியில வந்தது. அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது இவங்களோட லைஃபை இப்படியே விட்டா கண்டிப்பா ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கான வாய்ப்புகள் வந்துரும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆஹா, என்ன அந்த பக்கம் திரும்பிட்டா எப்படியெல்லாம் அடிக்கலாம்னு யோசிக்கிறாளோ, இல்லை என்னென்ன மாதிரிலாம் திட்டலாம்னு யோசிக்கிறாளோ? எதுவா இருந்தாலும் சமாளிடா அரவிந்து. ரித்துமா இப்படியே அப்படி திரும்பி இருந்தா எப்படி? என்ன கேட்கணுமோ கேளமா? ஆஹா, கோவத்துல தான் இருக்கா இந்த ரித்துமா. என்னம்மா, எதுக்கு கோவம் சொல்லுங்க. என்ன வேலை பண்ணிருக்கீங்க? இந்த வேலையை பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும் கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணலையா? அது வந்து ரித்துமா, திடீர்னு பிளான் போட்டுட்டோமா, அதான் பேசுறதுக்கு டைம் இல்ல. நீயே பார்த்தல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து இப்பதான் ஏதோ அடமழை பெஞ்சு ஊஞ்ச மாதிரி இருந்தது. உனக்கே தெரியும்ல, இதுக்கு இடையில நம்ம பேசுறதுக்கு டைம் கிடைச்சதா என்ன? கிடைச்சிருந்தா கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால நீங்க என்கிட்ட சொல்லல. போங்க அரவிந்த், எனக்கு உங்க மேல கோவம் தான். போங்க, என்கிட்ட பேசாதீங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கோவப்பட்டு பேச மாட்டேன்னு சொல்றாளே. 4 நாளைக்கு இந்த நிலைமைனா 4 வருஷம் 40 வருஷத்துக்குலாம் சரி, எது வந்தாலும் புருஷங்காரங்க வாங்கி தானே ஆகணும். சமாளிடா. என்ன இது அரவிந்த், கையெடுங்க, என்ன விடுங்க. சரிடி, சாரி. என்னடி ஏதோ தப்பு பண்ண மாதிரி கோவப்படுற? நாங்க தப்பாடி பண்ணோம், யோசிச்சு பாரு. நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. நாங்க அப்படி யோசிச்சதுனால தானே இன்னைக்கு செல்வா ஐஷோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. அரவிந்த், நீங்க நல்லதா தான் பண்ணிருக்கீங்க, நான் ஒன்றும் அதில் குறை சொல்லல. எங்களுக்கும் உங்க மேல கோவம்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா தான். ஆனாலும் கோவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களையும் இந்த பிளான்ல சேர்த்துருக்கலாம்ல, சேர்க்கல, அதான் எங்களோட கோவம். அப்ப கோவப்படாமலே கோவப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங். செம்ம ஆக்டிங். ஆனா நீ மட்டும் இல்ல, அங்க அவங்க 2 பேருமே தான், 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு ஆக்டிங் கொடுக்குறீங்க. ஆமா, அப்புறம் நீங்க ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன பிளான்னு எங்களுக்கு சரியா புரியல. அப்புறம் அந்த பிளான்லயே எங்களை சேர்க்கல அப்படிங்கிறது தான் இந்த 3 பேரோட கோவம். இல்லடி, அதான் நீங்களே பாத்தீங்களா பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாச்சுன்னு. நமக்கு கொஞ்சம் கூட உட்காந்து பேசுற அளவுக்கு டைம் இல்ல. அப்படி டைம் இருந்தா உங்ககிட்ட சொல்லலாம்ல. நீங்க எங்களோட பெரிய
சூப்பரான ஐடியா கொடுத்துருப்பீங்களே. போதும் ஐஸ் வச்சது சரி, அதெல்லாம் விடுங்க. எப்படி பிளான் போட்டீங்க அதை சொல்லுங்க. சொல்றேன் ரித்துமா, உனக்கு சொல்லாமலா? பிளான் போட்டபோது நான் இல்ல, அருணண்ணாவும் கார்த்திக்கும் தான் சேர்ந்து பேசியிருக்காங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிளான் போட்டிருக்காங்க போல இருக்கு. செல்வா ரொம்ப ஐஷுவை நினைச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். செல்வா ஃபீல் பண்றதை இவங்களால பார்க்க முடியல, கார்த்திக்கும் அருணண்ணாவுக்கும். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. யோசிச்சதுல கார்த்திக் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்கும்போது நடுவில் அருணண்ணாவும் கொஞ்சம் ஐடியாங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கொஞ்சம் டைம் விட்டுருக்கலாம்ல. ஐஷோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அவ கொஞ்சம் கியூர் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா? இது நார்மலா சின்ன ப்ராப்ளமா இருந்தா நீ சொல்ற மாதிரி டைம் எடுத்து யோசிச்சிருக்கலாம். ஆனா இங்கதான் ப்ராப்ளமே பெருசாச்சு. என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? இது அப்படியே விட்டுருந்தேன்னா செல்வாவும் ஐஷுவும் பெர்மனண்டா பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கார்த்திக் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தானே. என்னடி பொண்டாட்டி என்னை இங்க நிக்க வச்சுட்டு நீ அவ்வளோ தூரம் தள்ளி நிக்கிற? நமக்குள்ள இவ்வளோ பெரிய இடைவேளையா? இருக்கக்கூடாது. பக்கத்துல வா பொண்டாட்டி. வர மாட்டேன். என்னடி பொண்டாட்டி யோசிக்காம டக்குன்னு சொல்லிட்ட? மாமா பாவம்ல. பக்கத்துல வாமா, ஓடி வாங்க. வர மாட்டேன். உன்னை இப்படியே பேச விட்டா வேலைக்கு ஆகாது. இரு, மாமா களத்துல இறங்கினா மட்டும்தான் சரியா வரும். இருடி பொண்டாட்டி. மாமா விடுங்க. ஏண்டி அதெல்லாம் விட முடியாது. இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் உங்க மேல கோவமா இருக்கேன், விடுங்க. சரிடி, கோமா இருந்த மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். உனக்கு அந்த நடிப்பு வரல, விட்டு. எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க நான் கோவமா இல்லைன்னு? அடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாது. அவ எப்படி கோவப்படுவா, எப்படி சினுங்குவா, எப்படி எல்லாம். சரி போதும் அதுக்கு மேலாம் போகாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் கோவமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அடி பொண்டாட்டி, உனக்கு எப்படி என் மேல கோவம் வரும்? உனக்கு தெரியாது, இந்த காத்துக்கு எது பண்ணாலும் அது கரெக்டாக தான் வரும்னு. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி எப்படி என் மேல கோவப்படுவா? அவ புருஷனை பத்தி அவளுக்கு தெரியாது. ஆமா மாமா, எனக்கு தெரியாதா என் புருஷன் எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும்னு? சரியாதான் இருக்கும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடி பொண்டாட்டி இந்த கோவப்படுற மாதிரியான ஆக்டிங்க? எதுக்குன்னா நீங்க இந்த விளையாட்டுல எங்களை சேர்த்துக்கல, எங்களையும் சேர்த்துருக்கலாம்ல, அதுக்குதான் இந்த ஆக்டிங். ஆமாண்டி, நாங்க 3 பேரும் சேர்ந்து பல்லாங்குழி விளையாடணும். அதுல உங்க 3 பேரும் சேர்த்துக்காம விட்டுட்டோம். வேணும்னா இப்போ ஒண்ணு பண்ணலாமா? என்ன மாமா சொல்லுங்க. மாமா மட்டும் கபடி விளையாடலான்னு இருக்கேன். அதுவும் பெட்ரூம்ல விளையாடலான்னு இருக்கேன். நீ வரியா? 2 பேரும் கபடி கபடி கபடின்னு விளையாடலாமா? மாமா போங்க, நாங்க ஒன்றும் அந்த விளையாட்டு கேட்கல. போங்க, நீங்க பிளான் போட்டீங்கல்ல அதுலயே எங்களை சேர்த்துக்கல, அதுதான் கேட்டேன். நீங்க போங்க, ரொம்ப மோசம். போங்க மாமா. அடியே பொண்டாட்டி, அப்ப இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரிடி. உட்காந்து பேசுறதுக்கே டைமே இல்லை. அப்படி இருக்கும்போது பிளான்ல உங்களெல்லாம் சேர்க்க முடியுமா? அதான் அந்த சமயத்துக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சோ அதை பண்ணலாமேன்னு முடிவு எடுத்து டக்குன்னு பண்ணிட்டோம். பண்ணது இப்போ நல்லதாக தானே அமைஞ்சிருக்கு. ஆமா மாமா, நீங்க எது பண்ணாலும் அது கண்டிப்பா நல்லதுல தான் மாமா முடியும். அப்படிதான் இப்ப செல்வானாவும் ஐஷோட லைஃபும் நல்லா அமைஞ்சிருச்சு. என்ன கூடிய சீக்கிரத்துல செல்வானாவோட அம்மா மனசு மாதிரி நம்ம ஐஷுவை ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஐஷுவும் செல்வானாவும் சேர்ந்து வாழணும் மாமா, அதுதான் எங்களுக்கு இப்ப தேவையே. மனசு மாறுவாங்க, மாற வச்சிருவோம். இதை பண்ண நமக்கு அதை பண்ண தெரியாதா? பண்ணிடுவோம். தெரியும் மாமா. எதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டீங்க? என்ன ஆச்சு? பிரச்சனை எதுவும் பெருசாயிடுச்சா? ஏன்னா பிரச்சனை பெருசானா மட்டும்தான் நீங்க இப்படி எமர்ஜென்சியா ஒரு பிளானை போடுவீங்கன்னு தெரியும். அதான் மாமா கேக்குறேன். என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தாண்டி, எப்படி புரிஞ்சு வச்சிருக்க பாரு. ஆமாண்டி பொண்டாட்டி, பிரச்சனை கையை மீறி போற மாதிரி இருந்தது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குன்னு இப்படி ஒரு பிளான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாமா என்ன சொல்றீங்க? அப்படி என்ன மாமா பெரிய பிரச்சனை? சொல்றேன்டி பொண்டாட்டி, என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். என் பொண்டாட்டிக்கு சொல்லாமலா? நடந்த விஷயங்கள்லாம் நீயே பார்த்துருப்ப. இவ்வளோத்துக்கும் காரணம் செல்வாவோட அம்மா தான்ன்றது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஆமா மாமா, அதான் நல்லாவே தெரியுதே. அவங்க பேசுறத கேட்கும்போது. அப்பப்பா மாமா, அவங்க பேசல மாமா, ஈட்டியால குத்துறாங்க. ஐயோ, ஐஷு எப்படிதான் அதை தாங்கிட்டு இருந்தாலோ தெரியல மாமா, ரொம்ப கஷ்டம் மாமா. இதுவே கஷ்டம்னா அவ இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா தெரியுமா? அந்த அம்மா என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன மாமா என்னென்னமா சொல்றீங்க?
என்ன மாமா என்ன பண்ணாங்க அவங்க? ஐயோ என்ன அரவிந்த், என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படி என்னதான் நடந்தது? சொல்றேன் ரித்துமா, என்ன நடந்தது தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் செல்வாவோட அம்மா தான். அதான் தெரியுமே அரவிந்த், அவங்க தான் ரொம்ப பேசிட்டாங்களே. அப்பப்பா ரொம்ப பாவம் ஆனா ஐஷு. அவங்க பேசுறதை வச்சு அவங்கள லேஸ்ல இட போட்டுறாது ரித்துமா. அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன அரவிந்த் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க லேசுப்பட்டவங்களே கிடையாது. மண்டபத்தில் அவங்க பார்த்த வேலை தெரியுமா? மண்டபத்தில் நம்மளாம் கல்யாணம் பிஸியில் இருந்தபோது அவங்க ஐஷுவை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா சொல்லி மிரட்டியிருக்காங்க? நீ ஆல்ரெடி கெட்டு போனவெல்லாம் என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரக்கூடாது. அது மட்டும் இல்லை ஐஷு, அவங்க இன்னும் மோசமான வார்த்தைகளால் தாக்கியிருக்காங்க. உனக்கெல்லாம் ஒரு ஆம்பளை போதாதா? அப்படி ஆம்பளை தான் வேணும்னா எவன் வேணும் சுற்றிட்டு இருக்கான், போய் அவனை பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்ன அரவிந்த் இவ்வளவு மோசமா பேசிருக்காங்க? சீ, அவங்களும் ஒரு பொம்பளை தானே? இது மட்டும் இல்லை ரித்துமா, இதை விட பயங்கரமா வார்த்தையால தாக்கியிருக்காங்க. நீ எப்படிப்பட்டவனா, உனக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு இன்டீசெண்டா பேசியிருக்காங்க ரித்து. என்னையா என்ன சொல்ற? அந்த அம்மா மண்டபத்துல இப்படி எல்லாம் பேசியிருக்கு? ச்சே, அதெல்லாம் மனுஷன் தானா இல்ல வேற எதனாவா? அதான் தெரியல, அந்த அம்மா மனுஷியா இல்ல மிருகமான. பாவம் அந்த பொண்ணு. ச்சே, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. ஆமா மாம்ஸ், ஐஷு ரொம்ப பாவம் தான். ஆல்ரெடி அவள் லைஃப்குள்ள நிறைய நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இன்னமும் அவளுக்கு இப்படி நடந்துட்டே இருந்தா எப்படி மாம்ஸ்? ஆமாண்டி, நாங்களும் அப்படிதான் யோசிச்சோம். ஆல்ரெடி அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டா, இப்பவும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான போது அந்த பொண்ணு ரியலி கிரேட் தெரியுமா? ஆமா மாம்ஸ், சொல்லி அட கூட ஆள் இல்லைல்ல அவளுக்கு. யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கால. இன்னொரு விஷயம் தெரியுமா? மண்டபத்துல இதெல்லாம் நடக்கும்போது கூட சுமதி அக்காவும் ஜனனியும் இருந்திருக்காங்க. சித்தியும் ஜனனியம்மா? என்ன மேம் சொல்றீங்க? ஆமாண்டி, சுமதி அக்கா இருக்க போய் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவை. அதனாலதான் ஐஷுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் இருந்தது. சுமதி அக்கா மட்டும் அந்த நேரத்துக்கு வரல, ஐஷு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கும். சுமதி அக்காவும் ஜனனியும் தான் அந்த அம்மாவை ரேட் விட்டுருக்காங்க. அதுலயும் சுமதி அக்கா தான் டாப். பாடா, நல்ல வேளை அந்த சமயம் சுமதி சித்தியாவது வந்தாங்களே. அவங்கள பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருப்பாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அமைதியா இருப்பாங்க. அம்மா மாதிரி தான் மேம் அவங்களும். பிரச்சனைன்னு வந்துருச்சு இறங்கி வாங்க வாங்கிடுவாங்க மேம். ஆமாமா, அவங்க விட்ட ரேட்ல தான் அன்னைக்கு அந்த அம்மா வாயை மூடிட்டு போயிருக்கு. எந்த அளவுக்கு பேசிருக்கு? ஆமா, சுமதி சித்தி நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்ம கிட்ட இல்லனாலும் கார்த்திக் மாம்ஸ் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. பொண்ணுக்குட்டி, சுமதி அக்காவும் ஜனனியும் வாயை திறக்க கூடாதுன்னு தான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சத்தியத்தை வாங்கிட்டா. என் மேல சத்தியமா நீங்க இது யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. ஐயோ, ஐஷு ஏன் இப்படி பண்ணா? சரி, ஐஷு இடத்துல நம்ம இருந்தாலும் அதானே பண்ணுவோம். ஏன்னா செல்வானா இதை கேட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா, அவ அந்த சமயத்திலயும் செல்வா காதுக்கு எதுவும் போயிடக்கூடாது, செல்வாவும் கார்த்திக்கும் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு யார் காதுக்கு எதுவும் போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்கா. ரொம்ப மோசம் மாம்ஸ். ஆனா அவங்க சரி பரவாயில்ல, இப்பவாது பிரச்சனை கட்டி இருந்ததே. ஏண்டி இதுக்கே இப்படின்னா இன்னும் அவங்க ஒண்ணு பண்ணாங்க, அது தெரியுமா? அது இன்னுமா? அது என்ன மாம்ஸ்? சொல்றேன் கேளு. இவ்வளவு மோசமா பேசிருக்காங்க? சீ, அவங்களும் ஒரு பொம்பளை தானே? இது மட்டும் இல்ல ரித்துமா, இதை விட பயங்கரமா வார்த்தையால தாக்கியிருக்காங்க. நீ எப்படிப்பட்டவனா, உனக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு இன்டீசெண்டா பேசியிருக்காங்க ரித்து. சீ, அவங்களும் ஒரு ஜென்மமா? இப்படியெல்லாம் பேசிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவங்கள கிழிச்சிட்டு இருப்பேன். அரவிந்த் வாங்க, இப்ப போய் அவங்கள சும்மா விடக்கூடாது, நம்ம உண்டுலன்னு பண்ணணும். வாங்க அரவிந்த் போலாம். இருடி, அவசரப்படாது. அதுக்கெல்லாம் கார்த்திக் வச்சிருக்கான். கார்த்திக்கும் செல்வாவும் சேர்ந்து அதை பார்த்துப்பாங்க. நீ அதை பத்தி கவலைப்படாத. எங்களுக்குமே கோவம் வந்ததுதான், நாங்களும் கொதிச்சோம் தான். ஆனா கார்த்திக் தான் எங்களை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன அரவிந்த் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க? பாவம்ல ஐஷு, அவ தனியா யார்கிட்டயும் சொல்ல முடியாம எப்படி தவிச்சிருப்பான்? ஆமாமா, அதை நினைக்கும் போது எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. சீ, நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை பார்த்ததே இல்லைங்க. ஐயோ, இப்படி ஆனா பரவாயில்லங்க, இப்படி ஒரு அம்மாவுக்கு அப்படி ஒரு பையன். செல்வானா ரியலி கிரேட். நல்ல வேலை செல்வானாவது, செல்வானாவும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க தான். ஒருவேளை அப்பா மாதிரி போல இருக்க செல்வானா இல்லையா அரவிந்த்? ஆமாண்டி, செல்வாவை நாங்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். செல்வாவோட கேரக்டரே வேற. அதனால அவன் என் கூடயும் கார்த்திக் கூடயும் ஃப்ரெண்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஆமாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்படிதான் இன்சிடென்ட் நடந்ததுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எங்க கண்டுபிடிச்சேன்? இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணவன் கார்த்திக்கும் செல்வாவும் தான். அவங்க சொல்லி தான் எனக்கும் அருணாக்கும் விஷயமே தெரியும். அப்படியா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சாங்க? செல்வாக்கு நம்ம கல்யாண தண்ணியில இருந்து தான் டவுட் வந்திருக்கு. மண்டபத்துல தான் அப்ப ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால மண்டபத்துல நடந்ததோட சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்க சொல்லியிருக்கான். அவங்க ஸ்டேஷன்லயும் அன்னைக்கு டேட்டுக்கு மண்டபத்துல என்னென்ன நடந்ததுன்றதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபுட்டேஜை மட்டும் இல்ல, சில போட்டோஸையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் செல்வா கிட்ட கொடுத்துருக்காங்க நேற்று நைட்டு. அதை பார்த்து செல்வா ஆடி போயிட்டான். அவங்க அம்மா ஐஷு கிட்ட பேசின வார்த்தைகள் ஒன்னொன்னும் அவன் காதால கேட்கும்போது அவன் ரொம்ப துடிச்சு போயிட்டான்.
என் அம்மாவா இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் ரொம்ப துடிச்சிட்டாண்டி. கார்த்திக்கும் அண்ணாவும் தான் அவனை ரொம்ப சமாதானப்படுத்தி கூல் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுமேனு பார்த்தா இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க பாரு அவங்க அம்மா. அது தாண்டி இருக்கிறதுலயே பெரிய அதிர்ச்சி. அது என்னங்க அரவிந்த்? அது ஏன் கேக்குற? அதை கண்டுபிடிச்சதுதான் நம்ம கார்த்திக். அதை கண்டுபிடிச்சதுதான் ரொம்ப கொதிச்சுட்டான் அவன். ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி மோசமா நடந்திருக்காங்க? ஆமாண்டி பொண்டாட்டி, இதுதான் இதை நினைச்சுதான் செல்வா ரொம்ப ஃபீல் பண்ணான். அதான் அவன் ஃபீலிங் எப்படி போக்குறதுன்னு தெரியல. அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, நமக்கு ட்ரெஸ்ஸஸும் ரிங்கும் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா மாமா, முந்தனேத்து தானே? அன்னைக்குதான். அன்னைக்கு வந்தவங்க என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா? என்ன மாமா, என்ன பண்ணாங்க? நம்மலாம் இங்க இருந்தோம், அம்மாவும் அவங்களும் கிச்சன்ல இருந்தாங்க. செல்வா கூட ஐஷுவை பார்க்க கார்டனுக்கு போறேன்னு சொன்னான்ல. ஆமா மாமா, அதனால தானே அவர் மெயினா வந்ததே. ஐஷுவை பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவர் வந்தாரே. அதான் ஐஷுவை பார்க்கணுன்ட்டு கார்டனுக்கு போய் பேசியிருக்கான் போல இருக்கு. இவனும் ஐஷுவும் பேசினதை அவங்க அம்மா நோட் பண்ணிட்டாங்க. பார்த்தவங்களுக்கு ஆத்திரம் தாங்கல. ஐயோ. பார்த்தவங்க ஆத்திரம் தாங்க முடியாம அவன் செல்வாவை எப்படியும் அனுப்பி விட்டுட்டு அவங்க ஐஷு கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஐயோ, அவங்க ஏற்கனவே மண்டபத்துல அந்த மாதிரி பேசினவங்களாச்சே. இப்ப ஐஷு வேற தனியா இருந்திருக்காளே. என்ன மாமா, என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்களாவா? ஐஷு கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ இந்த ஊரை விட்டெல்லாம் போற மாதிரி தெரியல, நீ இந்த ஊரை விட்டு ஒன்றும் போவேனா, தயவு செஞ்சு இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னு அவங்க தான் ஐஷுவை இந்த முடிவுக்கு தூண்டி விட்டவங்களே. ஐயோ ஐயோ மாம்ஸ், என்னையா சொல்ற? ஐஷுவ செத்துறா? சீ, அவளை பொம்பளையா? அவ இப்ப என் கையில கிடைக்கட்டும், நானே கழுத்தை பிடிச்சி ஆஞ்சிடுறேன். ஆமாண்டி, அதான் கூட்டத்துல இருந்து சொன்னாங்களே, கேட்கல? நேத்தே உன்னை செத்து தொலைன்னு சொன்னேனேடி அப்படின்னு. ஐயோ மாம்ஸ், அதான் அவங்க ஏதோ பேச்சுக்கு சொல்றாங்க போல இருக்கு நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு மிருக ஜென்மம் போல இருக்கு அவங்க. எவ்வளவு கொடூரமா பேசியிருக்காங்க. சீ. ஆமாண்டி, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் நாங்களே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டோம் தெரியுமா? கார்த்திகெல்லாம் ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போயிட்டான். சரி, அப்புறம் அவனை நாங்க சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு பண்ணோமே. கண்டிப்பா கார்த்திக் மாம் சும்மா இருந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். அதான் செல்வாவனோட அம்மான்றதுனால தான் அவர் அமைதியா இருந்திருக்காரு. இல்லைன்னா அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு மாம்ஸ். ஆமாண்டி பொண்டாட்டி, அது என்னமோ கரெக்டு தான். அவன் மட்டும் இல்ல, செல்வாவும் செம்ம கோவத்துல இருந்தான். செல்வாவை அப்படி இப்படி பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கும் கார்த்திக்கும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? இதென்ன இந்த பொம்பளை இப்படியெல்லாம் பேசியிருக்கு. ஐயோ, ரொம்ப கஷ்டம் மாம்ஸ். சரி, நல்ல வேலை நீங்களாம் ஏதோ பிளான பண்ணி முதல்ல அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணீங்களே, அதுவே சந்தோஷம் தான் மாம்ஸ். இப்ப புரியுதா எதுக்கு அர்ஜென்ட்டா இப்படி ஒரு பிளான போட்டு பண்ணோன்னு? உன்கிட்ட சொல்லலன்னு கோச்சிக்கு ரெடி போன குட்டி. அது நீ எல்லாமே இது சொல்லுவல்ல, இது மட்டும் சொல்லலையேன்னு சும்மா கோவம் வந்த மாதிரி என்ன அடிச்சேன் மாம்ஸ். சரிடி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும்டி. நம்ம வீட்டுக்கு போகணும்ல, நமக்கு நிறைய வேலைங்க இருக்குல்ல. நம்ம வேற நேத்துல இருந்தே ப்ராசஸ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். போலாமா? ஐயோ மாம்ஸ், மூஞ்ச பத்தியா? எங்க இருந்து நம்ம இப்ப போறது? அதெல்லாம் போக முடியாது. அனன்யா திட்டுவா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு எப்பயோ சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நம்ம போய் போகணும்னு சொன்னோன்னா அவ கண்டிப்பா திட்டுவா மாம்ஸ். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நைட் இங்கே தான், நம்ம நாளைக்கு மார்னிங் தான் போறோம். பொண்ணுக்குட்டி, இப்படி சொன்னா எப்படிடி? இங்க பாருடி, சும்மா சொல்லாத. நம்ம வீட்டுக்கு போகலாம்டி. இன்னைக்கு நைட் வேணா முடியாது, வா போலாம். ஐயோ மாம்ஸ், குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்றோம். ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம், ஓகேவா? ஓகே இல்ல அடியே பொண்ணுக்குட்டி, நம்ம வீட்டுக்கே போலாம்டி. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீடு நம்ம ரூம் அதாண்டி பெஸ்டா இருக்கும். வாடி போயிடலாம். ஐயோ வேணாம், கடிச்சு பாத்துக்க. அதுக்கு தாண்டி கூப்பிடுறேன். நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ரூம்ல வச்சு மாறி கடிச்சுக்கலாம். போலாண்டி. அதெல்லாம் முடியாது மாம்ஸ். எப்பயோ ஒரு நாள் தானே வந்திருக்கோம், எனக்கும் இங்கே ஸ்டே பண்ணணும்னு தோணும்ல. அனன்யா கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கியா. நம்ம இன்னைக்கு நைட் இங்கே இருக்கலாம், நாளைக்கு நைட்டு நம்ம போய் நம்ம ரூம்ல எல்லாம் வச்சுக்கலாம், சரியா? அப்ப இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம், அப்படிதானே? சரி, நம்ம வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல, இங்க நமக்கு தனியா ரூம் தருவாங்கல்ல, அப்போ தருவாங்களே. ஆமா ஆமா, தனியா ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அரவிந்த் மாம்ஸும் கார்த்திக் மாம்ஸும் 3 பேரும் ஒரு ரூம்ல, நானும் ரித்தாக்காவும் அனன்யாவும் 3 பேரும் ஒரு ரூம்ல. நல்லா இருக்கும்ல மாம்ஸ்? ரொம்ப சோதிக்கிறேடி. வேணாண்டி, நாங்க 3 பேரும் ஒரு ரூம்ல இருந்து என்னடி பண்ண போறோம்? அது நீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் போய் பார்க்க முடியுமா மாம்ஸ்? அதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஓகே? இன்னைக்கு நாங்க 3 பேரும் ஒண்ணா இருக்க போறோம், நீங்க போங்க. ஓ மேடம், அப்படி வரீங்க.
இப்ப போறடி. ஐயோ மாம்ஸ் என்னையா பண்ற விடியா? அஸ்கு புஸ்கு விட்டா நீ ஓடிடுவ, அதுக்கு தானே விட சொல்ற. ஐயோ சொன்னா கேளு, இது நம்ம வீடு கிடையாது, வீடு. ரொம்ப வெறுப்பேத்திட்டலடி, அதனால விடுற மாதிரி இல்ல. இப்ப பாருடி. ஐயோ மாம்ஸ் இங்க பாரு, இது நம்ம வீடோ இல்லை நம்ம பெட்ரூமோ கிடையாது, நம்ம வெளியில இருக்கோம் தெரியும்ல. ஒழுங்கா விட்டுடு, யாராவது வந்தா ஏமானம் போறது மட்டும் இல்ல உன் மனமும் சேர்த்து போவும் பாத்துக்க. ஐ டோன்ட் கேர், எது போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் பொண்டாட்டிய. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளு மாம்ஸ், விட்டுடுங்க. விடுவேண்டி, எப்படி விடுவேன் பாரு. நாளைக்கு நைட்டு வரைக்கும் காத்திருக்கணும்ல, அதுக்கு எதுனா இப்ப நான் வாங்கிக்கணும்ல. நாளைக்கு நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி எதுனா வாங்கிக்க வேண்டியதான், அதை வாங்கிக்கிட்டு அப்புறமா விடுறேன். ஐயோ வேண்டாம், சொன்னா கேளு. அனன்யாவோ இல்லை கார்த்திக் மாம்சம் வந்துட்டா நல்லா இருக்காது பாத்துக்க. யாரு வந்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானடி, என் பொண்டாட்டிக்கு தானே கொடுக்க போறேன், வாங்கவும் போறேன். அப்படி இருக்கும்போது யார் வந்து பார்த்தா எனக்கு என்ன, அதை பத்திலாம் யாரும் கவலைப்பட மாட்டான். பாருடி பொண்ணுக்குட்டி, சொல்லியா மேம்? அழகுடி என் பொண்ணுக்குட்டி, லவ் யூடி பொண்டாட்டி. இங்க பாரு, நீ என்ன ஐஸ் வச்சாலும் இங்க ஏதோ நடக்க போறது இல்ல, சொன்ன கேளு, விட்ரியா மாம்ஸ்? இது நடந்தாலும் நடக்கட்டாலும் இது நடக்கணும், இப்போ நடக்கும் பாக்குறியா? வேணா, ஐயோ மாம்ஸ் சொன்ன கேளு. அதெல்லாம் விட முடியாது, நாளைக்கு நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல, நிறைய வாங்கிட்டு தான் விடுவேன். மாம்ஸ் போதும், என் விடியா? அப்படியே பொண்டாட்டி, லவ் யூடி பொண்ணுக்குட்டி. லவ் யூட புருஷா. போதுமா? என்ன போதுமா? நாளைக்கு நைட்டு வரைக்கும் கண்டிப்பா தாக்கு பிடிக்கும், ஆனாலும் இடையில வேணும் போது வந்து எடுத்துக்கிறேன். லவ் யூடி. போயா, ரொம்ப மோசம் மாம்ஸ் நீனு. அது சரிடி, கொடுக்கும்போது அமைதியா கமுக்கமா வாங்கிக்க வேண்டியது, அப்புறமா மோசம்னு என்ன மட்டும் தனியா சொல்ல வேண்டியது. நான் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்ட, அப்புறம் நீ வந்து நடி கொடுத்த, அப்ப நீ வந்து நடி மோசம். அது போயா மாம்ஸ். லவ் யூடி பொண்டாட்டி, எப்பவுமே நம்ம இப்படியே இருக்கணும்டி. கண்டிப்பாயா, நம்ம எப்பவுமே இப்படியே தான் இருப்போம். எனக்கு தெரியும், நீ என்னை எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும்யா. ஆமாண்டி பொண்டாட்டி, அப்புறம் என் பொண்டாட்டி விட்டு கொடுப்பேன், அதெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன் பொண்ணு குட்டிடி நீனு? சரி சரி, இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் விடிஞ்சிடும். சரி வா, கீழே போவோமா? இருடி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போடி. யோ மேம், அனன்யாலாம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போறேன். நீ வேற இன்னும் சாப்பிடல, வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீ எதுவும் சாப்பிடல தானே? நேற்று நைட்டு கூட்டிட்டு வந்தேன்டி, உன்னை சரியாவே கவனிக்கல, சாரிடி பொண்ணு குட்டி. என்ன வேணும்னு சொல்லு, மாமா வெளியில வேணா போய் வாங்கிட்டு வந்துறேன். ஐயோ மேம், நான்லாம் இங்கே நல்லா தான் சாப்பிட்டேன், அனன்யா நல்லா தான் பார்த்துக்கிட்டா தெரியுமா? 1000 பிரச்சனை இருந்தாலும் அவன் என்னை எப்படி கவனிச்சா தெரியுமா? என்னையும் ரித்து அக்காவையும் கொஞ்சம் கூட விடலை, அப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டா. அப்புறம் நீங்க 2 பேரும் யாரு? எங்க சாந்தி அத்தையோட வளர்ப்பாச்சே, எப்படி இருப்பீங்க? சரி சரி, சாப்பிட்டியா? அது போதும். சரி சரி, நான் சாப்பிட்டுட்டேன், நீ வா, நீ சாப்பிடணும்ல, வாயா. வரேன்டி, நம்ம வீட்டுக்கு போலாம்டி. ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காத, கடிச்சிடுவேன். ஒழுங்கா கீழே போலாம், வா. எதுக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்றேன்னு மேடம்க்கு இப்ப தெரியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு என்ன தெரியும்ல? நாளைக்கு என்ன? என்ன மேம்ஸ் நாளைக்கு? அடியே பொண்ணுக்குட்டி, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஐயோ மேம்ஸ், என்ன எப்படி கேட்டுட்டேன்? நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேயா, என் உயிரியா நீனு. அப்படிலாம் கேட்காது, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி மட்டும் டயலாக் அடிடி, ஆனா நாளைக்கு லவ்வர்ஸ் டேங்கிறத மட்டும் மறந்துடு. அட ஆமா, ஐயோ மேம்ஸ், நேற்று வரைக்கும் ஞாபகம் இருந்தது, இங்க நடந்த பிரச்சனை இல்லை, அதை மறந்துட்டேயா. சாரி சாரி சாரி. நம்ம லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ண வேணாம்? பண்ணணும்ல, அதுக்கு நம்ம வீடு தாண்டி செட் ஆகும். நம்ம வீட்டுக்கு போய் நம்ம லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலாம். சரி கண்டிப்பா நம்ம லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா? லவ் யூ பொண்ணுக்குட்டி. லவ் யூ புருஷா. குறைய வச்சு புன்ன நிறைய வச்சு சும்மா அலைய வச்சியே 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 சிக்கோடு வச்சு 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 கோடு நச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டே அச்சு 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 கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான். என்னை இப்படி திருவா அலைய விட்டுட்டல்லடா. அடே, உன்னையும் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னையும் என் குடும்பத்தையும் நாசமாக்கிட்டு
நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? இருக்க விட்டுருவேனா நான்? வரேன்டா, வந்துக்கிட்டே இருக்கேன். உன் கூட உறவாடி உன் குடியை கெடுக்கல நான் வரேன், வந்து வச்சுக்கிறேன். ஹாய் டியாஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸும் ஆனிவர்சரி விஷஸும் சொல்லிடலாமா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நேத்ரா சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேத்ரா சிஸ்டர். நேத்ரா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கார்த்திக் அப்பாவுக்கும் கௌசல்யா அம்மாவுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கார்த்திக் அப்பா, கௌசல்யா அம்மா. கார்த்திக் அப்பா, கௌசல்யா அம்மா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்ப்பா. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, 7 o'clock மேலே தான் வந்தது. அதனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு 2 சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். எம்எம்கே சீரியஸ் மாத்திரம் ஒன்று விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வேலைகள் அதிகம், அதனால வீடியோ வந்து கொஞ்சம் மேக் பண்ண முடியல. ஃப்ரீயாக இருக்கேன்னா நான் கண்டிப்பாக வீடியோ வந்து நிறைய மேக் பண்ணி வச்சுட்டு அதை டக்கு டக்குன்னு போட பார்க்குறேன். முடியாத பட்சத்துக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி போடுறேன்ப்பா. கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், துளி எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 நாளாக லேட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால தான் பசங்களுக்கு எக்ஸாம் வேறு நடந்துட்டு இருக்கா. ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அதனால தான் எம்எம்கே சீரிஸ் மாத்திரம் கொஞ்சம் விட்டு விட்டு போடுற மாதிரி இருக்கும். துளி சீரிஸ் வந்து ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை டியர்ஸ். பை டியர்ஸ்.